ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தா 11 ஃப்ரெண்ட்ஸ் விசஸ் டிஎஸ் கிங்ஸ். இந்த மேட்ச்சுக்கு வந்து 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 பாலில் யூஸ் பண்ணோம். 2 ஓவர் பவர் பிளே. டாஸ் வின் பண்ணி 11 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக போகும். மேட் வந்து பிச் மேட் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃப் சைடில் ஒன்று இந்த மேடு மட்டும்தான் இருக்காங்க, ஒரு பாறை, அதில் பட்டா ஓடி தான் எடுக்கணும். மிச்ச சர்க்கிள்லாம் சூப்பராக அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 11 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓப்பனிங் பவுலரா சதீஷ். டிஎஸ் கிங்ஸுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ஜெய், நான் ஸ்ட்ரைக்கில் தினேஷ். பவர் பிளே போட சதீஷ், ஸ்ட்ரைக்கில் ஜெய். ஓவர் சீக்கிரத்து ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. அருமையான நேரத்தில் போட்டு குட் நேரத்தில் போட்டு முதல் பாலையை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சதீஷ். டாட் பால்லேருந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் அதே இல்லை, எடுத்து அடிச்சுக்கா சரியான ஹைட்டில் போயிருக்கு மிட் விக்கெட்டில். அருமையாக கேட்ச் சொல்லலாம். குட் கேட்ச், லவ்லி கேட்ச்னு சொல்லலாம். முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சதீஷ். டிகே கிங்ஸ் வந்து முதல் விக்கெட்டை இழந்து போகிறாங்க. ஜெய். ஒன்றரை பேட்ஸ்மேன் ஸ்டாலின். ஒரு யாக்கிங் லென்த்து பாயிண்டில் போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் 4க்கான வாய்ப்பும் பார்த்தா இன்னும் வெரைட்டி போயிருக்காங்க. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். குயிக் டபுள். குயிக்காக இருந்துச்சு. விக்கெட் நல்ல வேரியேஷன் சொல்லலாம். சதீஷ் கையிலேருந்து 2வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. டிஎஸ் கிங்ஸ்லேருந்து 2வது விக்கெட் பறி போகுது. பேட்ஸ்மேன் தமிம் எடுத்து அடிச்சுக்காங்க. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. குத்தி கட்டாயிரும். சான்ஸ் ஃபார் 2 வெரைட்டி போயிருக்கா. அங்கே ஒரு 4. இவர் சந்தித்த முதல் பந்தில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஹிட்டிங் மைண்டில் தான் இறங்கிக்கா சொல்லணும். இதுவரையும் ஸ்கோர் இல்லாமல் இருந்துச்சு இந்த ஓவரில். இந்த நேரத்தில் ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க அவங்க டீம் காண்டி. லாஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. ஆஃப் சைடில் டிஃபென்ஸ் குயிக்காக இருந்தால் 2 அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்துக்கும். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 7, 2 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சதீஷ் வந்து 7 ரனில் வச்சு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பவர் பிளே பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா வச்சு போட்டுருக்காங்க சொல்லலாம். செகண்ட் ஓவர் போட அம்சராஜ். ஓவர் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. யாக்கிங் லென்த்தில் போட்டு விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. முதல் பாலே டாட் பாலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சொல்லலாம். செகண்ட் ஒன் அதே லைன் லோட்டாஸாக வாங்கியிருக்காங்க. ஆஃப் சைடில் போயிருக்கு. மிஸ் பண்ணாதனால 4க்கே வாய்ப்பு இருக்குது. வெரைட்டி போயிருக்காங்க. தடுக்கிறது கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டாப். குட் ரன்னிங். 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பாலில். போன பால் வைடு. லோட்டாஸாக வாங்கியிருக்காங்க. இந்த முறையும் ஆஃப் சைடில் போயிருக்கு. குயிக்காக இருந்தால் 2 அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. குத்தி கட் ஆயிடுச்சு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். பேட்டில் சரியாக படாத லாங் ஆனில் போயிருக்கு. தரையா 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். நோ சொல்லிட்டாங்க. சிங்கிள். தொடர்ந்து 2 பாலுக்கு 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சுக்காங்க. இந்த முறையும் பேட்டர் சரியாக படல. லாங் ஆனில் கேப்பில் போயிருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணதெல்லாம் 4க்கான வாய்ப்பு பார்ப்போம். அருமையாக பேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸி டபுள். எடுத்து அடிச்சுக்காங்க. சரியான ஹைட்டில் போயிருக்கு. லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். குயிக்காக வந்திருக்கான்னு சொல்லலாம். அகைன் தப்பான த்ரோ. டபுள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 17, 2 விக்கெட்டு. 2 பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணி சொல்லலாம். தேர்ட் ஓவர் போட சதீஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 7 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர். இவருக்கு 2 ஓவர். இன்னர் சர்க்கிள் 40 ஓவர்ஸ் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் பேட்டில் மீட் ஆகிருக்கு. அப்புறம் என்னன்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. 1 பவுன்ஸில் ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். போன ஓவரில் ஒரு 4 பதிவு பண்ணாங்க முதல் பந்தே. அதே மாதிரி இந்த ஓவர்லையும் ஃபர்ஸ்ட் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திக்கான்னு சொல்லலாம். குயிக்காக இருந்துச்சு. நல்ல வேரியேஷன் சொல்லலாம். ஒரு லெக் கட் ஆஃப் கட்டர் முறையில் போட்டு அடுத்த பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சதீஷ். கம்பேக் டெலிவரி. அவுட் சைட் ஏஜ் ஆயிருக்கு. ஒரு ஷாப் கீப்பர். சிங்கிள். கீழே உருண்டு வந்திருக்கு. அருமையாக கீப்பர் பண்ணி தான் விட்டுருந்தா 2க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். டாட் பால். பேட்டர் டிப்பாக இருக்குது. அருமையாக தட்டி பிடிச்சவங்க. குட் கேட்ச், லவ்லி டேக்கன். அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சதீஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 2 விக்கெட் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஓவர்லையும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் காதர். ரிவேஸ் ஆகி குயிக்காக இருந்துச்சு. கடைசி ஒரு பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சதீஷ். இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லலாம் அவங்க டீம் காண்டி. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 22, 3 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட அம்சராஜ். இவருக்கான 2 ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் போடாங்க. குயிக்காக இருந்துச்சு. முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறான்னு சொல்லலாம் சதி அம்சராஜ். செகண்ட் ஒன்
அதே லைன் இந்த முறையும் குயிக்காக இருந்துச்சு. பேக் டு பேக் தொடர்ச்சியா 2 பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஹம்சராஜ். அவர் கையிலேருந்து நல்ல டெலிவரி சொல்லலாம். மறிச்சு நாங்கள் எடுத்தாங்க. சரியான ஹைட்டில் இருக்குல்ல. 6க்கான வாய்ப்பு பார்ப்பா. 6 இந்த டோர்னமெண்ட்டில் முதல் 6 பதிவு பண்ணுறாங்க பேட்ஸ்மேன். தொடர்ச்சியாக 2 பால் டாட் பாலாம் வெயிட் பண்ணி கரெக்டாக லாங்கானில் ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திக்காங்க சொல்லலாம். மறிச்சு நாங்கள் எடுத்தாங்க. சரியான ஹைட்டில் இருக்குல்ல. அதே இந்த முறை சரியான ஹைட்ல போயிருக்கு. ஸ்கொயர் லெக்ல 6க்கான வாய்ப்பா பாப்போம். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காங்க. லைஃப் கொடுத்துக்காங்க சொல்லலாம். கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். தப்பான த்ரோ. டபுள் 1 ரிவேஸ்ட் ஆகி கீப்பர் மிஸ் பண்ணிக்கா. கண்டிப்பா ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஷாப் ஒயிட் பிளஸ் ஒரு சிங்கிள். மொத்தம் அந்த பாலுக்கு 2 ரன். சைக்கிள் காதர் ஒயிட் அப்பீல் பண்றாங்க. ஒயிட் பால் டீ பால் ரிவேர்ஸ் ஆகி காலில் பட்டிருக்கு. கேப்ல போய் சொல்லலாம். அருமையா பேக்கப் பண்ணிக்கா. விட்டிருந்த 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ண சரியான ஹைட்ல இருக்கலாம். 6க்கான வாய்ப்பை பார்ப்போம். 6 இந்த ஓவர்ல மட்டும் 2 6 பதிவு பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேன். ஸ்டெப் அவுட் பண்ண சரியான ஹைட். ஹிட்டிங் மேலே தான் இருக்கான்னு சொல்லலாம். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 40. 3 விக்கெட்டு. 5th ஓவர் போட தங்கராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் லோட்டாஸாக வாங்கியிருக்காங்க. நேருக்கு நேர் போயிருக்கு. ஆஃப் சைடில் போயிருக்கு. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ஷாப் ஸ்டிக்கில் போட்டு அவ்வளோ தூரம் போயிருக்கு. சிங்கிள். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால். டாப் பேஜ் ஆகி சுற்றி கட்டாயிரும். இந்த பாலை எடுக்கல. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். 2ஆம் எனக்கு முயற்சி. அந்த எண்டில் வாய்ப்பு இருக்குது. ரன் அவுட். ஒரு சிங்கிள் ஒரு ரன் அவுட். சின்ன மிஸ்ஃபீல்ட் சொல்லலாம். அவங்க டீம் காண்டி அதிகமாக ஸ்கோரை பதிவு கொடுத்த பேட்ஸ்மேன் சொல்லலாம். இந்த நேரத்தில் விக்கெட் அளந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிக்காங்க சொல்லலாம். டாட் பால். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் அதே லைன் பேட்டில் சரியாக படல. தரையா போயிருக்கு. மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் பால் எடுக்கல. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஈஸி டபுள். லோட்டாஸாக வாங்கியிருக்காங்க. கவர் தீசில் பேருக்கு விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா குத்தி கட்டாயிரும். அது மேட்ருக்கான என்னன்னு தெரியல. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸி டபுள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுள் கொண்டு வந்துருக்காங்க. கதர் போன பால் ஒயிட். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் போனால் சொல்லலாம். மிட் விக்கெட்டில் போயிருக்கு. தரையா சான்ஸ் ஃபார் ஸ்டாப். தப்பான த்ரோ. அருமையாக பேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 48. 4 விக்கெட்டு. 6th ஓவர் போட முல்லை. ஸ்ட்ரைக்கில் காதர். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். வயசுக்கு 2 உண்டு. சிங்கிள். தொடர்ந்து 2 வைடு போட்டிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் அருண். விக்கெட். நல்ல வேரியேஷன்லாம் குயிக் டெலிவரியை போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க முல்லை. அருணோட விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் ஆதி. குட் லென்த்தில் சொல்லலாம். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி. அருமையான இடத்துல போட்டு டாட் பால் பதிவு பண்ணுறாங்க முல்லை. நெக்ஸ்ட் ஒன் அட்டாக்கிங் காலில் பட்டிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தா இந்த எண்டில் அடித்து பார்த்துருக்கலாம். சிங்கிள். 5th ஒன் அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த முறையும் ஒரு சிங்கிள்கான கிடைக்கும். பைஸ்மில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சைக்கிள் ஆதி. ஸ்டெப் அவுட். கீப்பர் மிஸ் பண்ணிக்காங்க. குட் பேக் விட்டுருந்தா 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஒயிட் பிளஸ் ஒரு ரன். மொத்தம் அந்த பாலுக்கு 2 ரன்னு. பால் உடம்புல பட்டிருக்கு. காலில் கண்டிப்பாக பைஸ்மில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். இந்த பாலை எடுக்கலை. சிங்கிள். 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 56. 5 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் பட ஹரி. ஸ்டேக்கில் காதர். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் 7வது ஓவரை வீச லோட்டாஸாக வாங்கியிருக்காங்க. குத்தி கட்டாயிரும். ஸ்டாப். சிங்கிள். என்ன பண்ண ஸ்டேக்கில் ஆதி. டாப் பேஜ் ஆயிருக்கு. சரியான ஹைட்டில் சான்ஸ் பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காக. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சன்லைட் வந்து இப்படி அடிக்கிறனால பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஈஸி டபுள்.
பெரிய ஷாட்டுக்கு முயற்சி அருமையான லென்த்தை சொல்லலாம். டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஹாரி. ஸ்டெப் அவுட் போனால் சொல்லலாம். குயிக்காக பேக் டு பேக் தொடர்ச்சியாக 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க ஹாரி. நல்ல டெலிவரி கையிலேருந்து. அதே லைன் டாப் பேஜ் அவுட் சைட் ஆகிருக்கு. குத்தி கட்டாயிரும். சான்ஸ் ஃபார் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் போனாங்க. நேரு போயிருக்கு. லாங்கால 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். பிடிக்க வேண்டிய கேட்சு மிஸ் பண்ணியிருக்காங்க. அருமையாக ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லலாம். பால் போகலை. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். 3 ரன் முயற்சி. அந்த எண்டில் வாய்ப்பு இருக்குது. ஒரு டபுள் ஒரு ரன் அவுட். 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 62. 6 விக்கெட்டு. 7 ஓவருக்கு 63 ஆடணும். 11 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சைக்கில் சதீஷ், நான் சைக்கில் சின்ன தம்பி. ஃபஸ்ட்டு பவர் பிளே போடுவார் தினோ. ஓவர் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஒயிட் பால். ஒரு டிஃபென்ஸ் ஸ்லிப் பிளே கிடைக்குது. 2 அவுட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். 2 தடவை டாட் பால். செகண்ட் ஒயிட் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாலை எடுக்கலை. ஒயிட் ப்ளஸ் 1 ரன். மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன்னு. பால் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. டம்பில் பட்டிருக்கு. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். பைசன் சிங்கிள். ஆஃப் சைடில் போயிருக்கு. கேப்பில் 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். வெரைட்டி போயிருக்காங்க. அங்கே மேடுனால பால் போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ரன்னிங் டபுள். பால் ஒயிடு. எடுத்து அடிச்சுக்காங்க. ஆப்பேஜ் ஆயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். குத்தி கட்டாயிரும். சான்ஸ் ஃபார். இந்த பாலை எடுக்கலை. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். குயிக்காக வந்திருக்கான் சொல்லலாம். டபுள். பால் ஒயிடு. ஃபுல் டாஸ் பால். பேட்டர் சரியாக படலை. அவுட் சைடு எட்ஜ் ஆயிருக்கு. சிங்கிள். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. கடைசி ஒரு பந்தை நல்ல வேரியேஷனை போட்டு குயிக்காக போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க போல. ஸ்கோர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 11 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். செகண்ட் பவர் பிளே போடும் அன்பு சைக்கில் சதீஷ். ஓவர் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பிச்சு. தரைய லாங் ஆஃப் இருக்குது. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷாப். சிங்கிள். செகண்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு போயிடுச்சு. குயிக்காக இருந்துச்சு. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அன்பு. போன ஓவர்லேயும் சரி இந்த ஓவர்லேயும் சரி இது வரையும் பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டுட்ருக்காங்க இது வரையும். தேர்ட் ஒன். எடுத்து அடிச்சுக்காக மிட் விக்கெட்டில் போயிருக்கு. 1 பவுன்ஸில் 4க்கான வாய்ப்பு பார்த்தா 4. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க பேட்ஸ்மேன். அதே போல சரியான ஹைட்ல இருக்கு. லாங்கால 6க்கான வாய்ப்பு பார்ப்போம். 6 மிகப்பெரிய அதே போல சரியான பேக் தொடர்ந்து 2 பாலுக்கு 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4 ஒரு 6. அதே முயற்சி. கம்பேக் டெலிவரி அன்பு கையிலேருந்து. டாட் பாலை பதிவு பண்ணாங்க. அடுத்த பாலே எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு இந்த முறை. 1 பவுன்ஸில் அதுவும் 4. இந்த ஓவரில் மட்டும் ஒரு 6 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். இந்த பவர் பிளேயை நல்லா யூஸ் படுத்திக்க சொல்லலாம். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 26 ரன் கொண்டு வந்திருக்காங்க. 2 பவர் பிளே நல்லா யூஸ் படுத்திக்கலாம் சொல்லலாம். விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணி அவங்க டீம் காண்டி ஸ்கோர் அதிகமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வரையும். தேர்ட் ஓவர் கூட அருண் இன்னர் சர்க்கிள் 4 பேர்த்தோட. சதீஷ் ஓவர் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு டிஃபென்ஸ் பாயிண்டில் போயிருக்கு. ஒரு ஷாப். சிங்கிள். குயிக்காக இருந்துச்சு. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கப் மிஸ் பண்ணியிருக்காங்க. 4க்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு 4. எஸ்ஆஸில் இந்த நேரத்தில் ஒரு 4 கிடச்சிருக்கு. எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃபில் சரியான ஹைட்டில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்பு பார்ப்போம். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2க்கான வாய்ப்பு இருக்குது. டபுள். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ் டை. பேட்டில் மீட் ஆகலை. அருமையான லென்த்தை சொல்லலாம். டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. அடுத்த பாலே அருண். 5th. நல்ல லென்த்து சொல்லலாம். பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க அருண். எடுத்து அடிச்சுக்காங்க. சரியான ஹைட்டில் போயிருக்கு. லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன். கடைசி ஒரு பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அருண். சதீஷோட விக்கெட்டை முதல் விக்கெட் எடுத்து கொடுத்தா சொல்லலாம்.
3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 32, ஒரு விக்கெட்டு. ஒன் ரன் பேட்ஸ்மேன் ஹரி. தோறப்பட ஸ்டாலின். ஓவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃப்ல போயிருக்கு. சரியான ஹைட்டில் சான்ஸ் ஃபார் பிடிக்க வேண்டிய கேட்ச் அகைன் மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஈஸி டபுள். செகண்ட் ஒன் அவுட் சைட் எஜ் ஆயிருக்கு. குத்தி கட் ஆயிரும். சான்ஸ் ஃபார் சிங்கிள். அவுட் சைட் எஜ் ஆயிருக்கு. குத்தி கட் ஆயிரும். கீப்பர் பின்னாடி அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. குட் ஷாப். சிங்கிள். தொடர்ந்து 2 பாலுக்கு 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல எடுத்து அடிச்சுக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. 1 பவுன்ஸில் 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். வெரைட்டி போனாலும் பிடிக்க முடியல. அங்கே ஒரு 4. இதுவரை இந்த ஓவரில் ஸ்கோர் போகாமல் இருந்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்தியிருக்காங்க பேட்ஸ்மேன். அதே திசை மேலே போயிருக்கு. சுற்றி போயிருக்கு சொல்லலாம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்றெடுத்தா 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். சிங்கிள். ஹரி எடுத்து அடிச்ச சரியான ஹைட்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6. கடைசி ஒரு பந்து 6 மாத்திருக்காங்க ஹரி. எடுத்து அடிச்ச சாரி 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 47, ஒரு விக்கெட்டு. இன்னும் 18க்கு இன்னும் 16 வைக்கணும். நெக்ஸ்ட் ஓவர் பட அருண் இவர் 2 ஓவர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் குட் லென்த்தில் போட்டிருக்காங்க. டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. முதல் பந்தே அருண். செகண்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அருண். ஒரு பால் டட் பண்ணி அடுத்த பாலை சொல்லலாம். 2வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. நியூ பேட்ஸ்மேன் முத்து. தேர்ட் ஒன் பேட்டர் டிப்பா இருக்கு. அருமையா கேட்ச் பிடிச்சலாம். குட் கேட்ச். பேக் டு பேக் தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அருண். நியூ பேட்ஸ்மேன் சபரி. விக்கெட் சான்ஸ் இருக்கு. ஸ்டெம்பு மேல வந்திருக்கு. கீப்பர் மிஸ் பண்ணிருக்காங்க. 4க்கான வாய்ப்பு இருக்கும். எஸ்டாஸ்ல ஒரு 4. அம்பையர் வைடு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சுனாங்க. மிட் விக்கெட்ல போயிருக்கு. 6 நினைக்கிறேன். அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. 6. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சுனாங்க. மிட் விக்கெட்ல போய் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ரிவ்யூ எடுத்துக்கலாம். அப்போ இந்த கமிட்டி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரே ரிவ்யூ மட்டும் தான் உண்டு. அதே முயற்சி குயிக்காக இருந்துச்சு. கம்பேக் டெலிவரி அருண் கையிலேருந்து. 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 57, 3 விக்கெட்டு. 2க்கு 6 தான் ஆடணும். நெக்ஸ்ட் ஓவர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த் லெக் சைடில் போயிருக்கு. குயிக்காக இருந்தால் 2 அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கும். அருமையாக த்ரோ விட்டுருக்கான். இருந்தாலும் ஒரு சிங்கிள். சபரி 11க்கு 5. ஒயிட் பால் உருண்டே வந்திருக்கு. அருமையாக பேக்கப் பண்ணி 2 அவுட்டுக்கான வாய்ப்பு பார்ப்போம். ஒயிட் ப்ளஸ் 1 ரன். மொத்தம் அந்த பாலுக்கு 2 ரன்னு. டி பால் ஃபுல் டாஸ் பால் பேக்கில் போயிருக்கு. 1 பவுன்ஸில் ஒரு 4. வின் பை 11 ரன்ஸ்.